நீலக் கடலலை பாசுரம் பாடிட, செந்தமிழ் கலைகள் நாட்டியமாடிட, கூத்தும் பாட்டும் குவலயம் ஒலித்திட, உதைபந்தில் உலகமே எம் ஊரை வியந்திட, உள்ளத்தில் ஈரமும் வீரமும் விரைத்தவனாய், உறவுக்காய் உயிரையும் உள்ளென மதியானாய். ஜாழ்நகர் மேற்கே ஓர் அழகிய கிராமம், அது எம் கிராமம் நாவாயில். அங்கே தெரிவது என்ன? விண்ணுயர்ந்த ஆலயம் விண்ணக அன்னைக்கு. கண்ணீர் சொரியும் அவள் கருணையை நினைத்தாள். முன்னோர் தம் மூச்சும் குருதியும் கொண்டமைத்த மன்னோர் வியக்கும் விண்தொட்ட ஓவியம், அதுவே எம் ஆலயம். இத்தனை பெருமை எமக்கிருக்க, சுவாசிக்கும் காற்றோடு ஊர்பற்றும் உடன் சேர, சென்ட் மேரிஸ் என்றதும் எம் குருதி துடிக்குது. என்ன வளம் இல்லை எம்மிடம்? என்ன வளம் இல்லை? ஒன்று இல்லை எம்மிடம். என்ன இல்லை? செல்வமுண்டு, குணமுண்டு, வீரமுண்டு, கல்வியுண்டு, விண்முட்ட ஆலயம் உண்டு, விளையாட்டில் திறமையும் உண்டு. ஆனால் விளையாட இடமில்லை. காணாத களம் கண்டு வெற்றி கனிகள் உண்டு. வீரர்களின் திறமையால் வீறு நடை போட்டு மாவட்ட அணிகளில் முழுவதும் நாமாகி, மாகாணத்தில் முதல் அணியாய் மகுடம் சூடி மைலோ கோப்பையை இருமுறை வென்றெடுக்க, வெற்றிகளும் விருதுகளும் கேடயமும் குவிய, உதைபந்தில் உலகறியா சாதனைகள் பதியப்பட, முண்டி முடியாமல் மன்னார் அணிகள் மண்கவ, இனி முண்ட முடியாமல் ஜாலணிகள் திண்டாட, என் திசையும் எம் புகழ் ஓங்கி ஒலித்திருக்க, எங்கே மைதானம் என சிலர் கேட்டால் மௌனமே எம் விடையாகும். கால்பந்து மைதானம் அவசியம் தானா என்று சிலர் கேட்கிறார்கள். காலாதி காலமாய் கால்பந்து எம் சொத்து, எம் முத்திரை, எம் மண்ணின் மண் வாசனையுடன் வளர்ந்த கலாச்சாரம், எம் முன்னோர் எமக்கு தந்த அடையாளம். மலருக்கு மனம் அடையாளம், மரத்துக்கு இலை அடையாளம், எம் ஊருக்கு எது அடையாளம்? உதைபந்தின் வெற்றிகள் தான் அடையாளம். இந்த அடையாளம் தான் சவால் விடுத்தது. விளையாட நிலம் இல்லையா? நீண்ட கடற்பரப்பை நிலமாக்கு என்று சவாலை ஏற்றோம், சாதிக்க துணிந்தோம். இன்றைய நிலையில் மைதானத்தை பூர்த்தி செய்ய என்ன தேவை? முதற் தேவை அதற்கான அரசாங்க அனுமதி. கடலை மேவி மைதானம் அமைப்பது செய்யப்படுமா என்பது இன்றும் இதன் சாத்தியப்பாடு பற்றி கூறுகையில், கடலை தாண்டி சென்று குருசடி தீவில் ஆலயம் கட்டினோமே, அது எப்படி சாத்தியமானது? அனைவரும் இணைந்தோம், ஆண்டவன் அருள் கிட்டியது. அதனால் முடியும். அனைவரும் இணைந்தார். இளையோரே, ஒருமுறை எம் கரங்கள் இணையட்டும். எமது அத்தியாவசியமும் காலத்தின் தேவையுமாக காணப்படும் மைதானத்தை அமைப்பதற்காக ஒருமுறை மறுபடியும் எம் கரங்கள் இணையட்டும். புதிய மைதான கனவை நனவாக்கும்.